எட்டாம் வகுப்பு தமிழ். ஒன்றாவது கேள்வி. மரம் பாட வந்த மறவன் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். இரண்டாவது கேள்வி. இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். மூன்றாவது கேள்வி. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இவ்வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். வழாமை, தழால் ஆகிய சொற்களில் உள்ள ழ என்னும் எழுத்தை ஒலிக்கும் மாத்திரை அளவு 3 மாத்திரை. ஐந்தாவது கேள்வி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஆறாவது கேள்வி. கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி இத்தொடர் இடம்பெற்ற நூல் சிலம்பு. ஏழாவது கேள்வி. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள். எட்டாவது கேள்வி. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணம் அச்சுக்கலை. ஒன்பதாவது கேள்வி. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை டேஷ் என்று அழைப்பர். ஓவிய எழுத்து. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஷ் என்று அழைப்பர். ஒலி எழுத்து நிலை. 11வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள டேஷ் காண முடிகிறது. சுவர்களிலும் செப்பேடுகளிலும். 12வது கேள்வி. கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஷ் என இருவகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழெழுத்து. 13வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். பொறுத்துக. புலி பழர், சிங்கம் குருளை, யானை கன்று, ஆடு குட்டி. பொறுத்துக. புலி உருமம், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், ஆடு கத்தும். செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். 17வது கேள்வி. செந்தமிழ் அந்தணர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். 18வது கேள்வி. உயிர் எழுத்துக்கள் 12ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை. 19வது கேள்வி. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. மார்பை. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கை. 21வது கேள்வி. இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை. 22. ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கிறது. தலை. 23வது கேள்வி. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் ரா. இளங்குமரனார். 24வது கேள்வி. திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைத்தவர் ரா. இளங்குமரனார். பொறுத்துக. இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இன்னு நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. பொறுத்துக. ஒலிபிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். மெய்யொலி கான்சோனன்ட். மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராப். பொறுத்துக. உயிரொலி வௌவல். அகராதியியல் லெக்சிகோகிராபி. ஒலியன் பொனிமி. சித்திர எழுத்து பிக்டோகிராப். 28வது கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் அரங்கசாமி என்கிற எத்திராசிலு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழுலோவியம், குழந்தை இலக்கியம் போன்ற நூல்களை எழுதியவர் வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசிலு. 31வது கேள்வி. பஞ்சகோமிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே. ராசு. 32வது கேள்வி. பாரதிதாசனின் மாணவர் யார்? வாணிதாசன்.
33வது கேள்வி தமிழக பழங்குடிகள் எனும் நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. 34வது கேள்வி கவிஞரேறு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் வாணிதாசன். காடர்கள் வசிக்கும் பகுதிகள். கேள்வி நம்பர் 35 காடர்கள் வசிக்கும் பகுதிகள் பரம்பிக்குளம், ஆனைமலை. கேள்வி 36 காடர்கள் பேசும் மொழி எவ்வாறு அழைத்தனர்? ஆல் அளப்பு. 37வது கேள்வி காடர்களின் கதைகளை தொகுத்தவர்கள் மனிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ். பொறுத்துக. உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. 39வது கேள்வி கோடிட்ட இடங்களை நிரப்புக. வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஷ் புள்ளியந்தோல் டேஷ் மேய்ந்தற்று பெற்றம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புள்ளியந்தோல் போர்த்து மேய்ந்தற்று. கேள்வி நம்பர் 40 சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. கனை கொடிது யாழ்கொடு அன்ன கொளல். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 41வது கேள்வி சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. செவ்விது ஆங்கு வினைபடு பாலால். 42வது கேள்வி பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. இவ்வரி இடம்பெற்ற நூல் நீலகேசி. 43வது கேள்வி நீலகேசி சருக்கங்களின் எண்ணிக்கை 10. 44வது கேள்வி நீலகேசி குறிப்பிடும் நோயின் வகைகள் 3. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இவ்வரியை பாடியவர் கவிமணி. 46வது கேள்வி ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை எழுதியவர் தேசிக விநாயகனார். பொறுத்துக. மட்டு அளவு சுண்ட நன்கு பேணுவையேல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம். 48 கேள்வி கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த மாவட்டம் மற்றும் ஊர் குமரி, தேரூர். 49வது கேள்வி இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மூளை. 50வது கேள்வி மனித மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் குருதியின் அளவு 800 மில்லி லிட்டர். 51 பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவும் பகுதி மூளையின் இடது பகுதி. 52வது கேள்வி கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் செயல்படுத்தும் பகுதி மூளையின் வலது பகுதி. 53வது கேள்வி மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்கள். 54வது கேள்வி மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். 55வது கேள்வி சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் தூங்கும் வருடம் 20 வருடம். 56வது கேள்வி சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை கனவுகள் காண்கிறான்? 3 லட்சம். 57வது கேள்வி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். 58வது கேள்வி நீதிநெறி விளக்கம் இந்நூல் ஆசிரியர் குமரகுருபர். 59வது கேள்வி குமரகுருபர் சேர்ந்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. 60 நீதிநெறி விளக்கத்தின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 102. 61வது கேள்வி கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இப்பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு. 62 ஆலங்குடி சோமு பிறந்த மாவட்டம் சிவகங்கை. 63 கல்வி அழகே அழகு என்று தம் பாடலில் கூறியவர் குமரகுருபர். 64 கல்வி கரையில் நிற்பவர் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லிதின் இப்பாடல் இடம்பெற்ற நூல் நாலடியார். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். விஜயலட்சுமி பண்டிட். 66வது கேள்வி ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். 67வது கேள்வி இளமை விருந்து என்னும் நூலை படைத்தவர் திருவிக்கா. 68வது கேள்வி ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும், இயலென்று கல்வி பலர் கேட்டா தென்னும், வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த, விளைவன்று கல்வி
அது வளர்ச்சி வாயில் பாடியவர் குலோத்தங்கன். தமிழ்ச்சோலை என்னும் நூலை படைத்தவர் திருவிக. பொறுத்துக. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருமொழிகள். 71வது கேள்வி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூல்களை படைத்தவர் பி.ச. குப்புசாமி. 72வது கேள்வி. வேற்றுமையின் வகைகள் எத்தனை? 8. 73வது கேள்வி. கூலிக்காக வேலை வேற்றுமையை காண்க. 4ஆம் வேற்றுமை. 74வது கேள்வி. நம்பியார் ஓரார் தம்பிரான் தோழர் என சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். மூவர் பாடிய தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டர் நம்பி. 75வது கேள்வி. மூவர் பாடிய தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டர் நம்பி. 76வது கேள்வி. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறை? 7ஆம் திருமுறை. 77வது கேள்வி. கலித்தொகையின் பாடல்களின் எண்ணிக்கை 150. 78வது கேள்வி. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவானார். 79வது கேள்வி. நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவானார். 80வது கேள்வி. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இப்பாடல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. பொறுத்துக. 81வது கேள்வி. பொறுத்துக. சிந்து சமவெளி, பானை ஓடுகள், ஆதிச்சநல்லூர், முதுமக்கள் தாழிகள், செம்பியன் கண்டியூர், மண்கலங்கள், கீழடி, சுடுமண் பொருட்கள். 82வது கேள்வி. பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை. 83வது கேள்வி. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை. 84வது கேள்வி. மூங்கில்களின் வகைகள் 3. 85வது கேள்வி. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பொறுத்துக. தடுக்குப்பாய் குழந்தைகளை படுக்க வைப்பது. பந்திப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது. திண்ணைப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது. பட்டுப்பாய் திருமணத்துக்கு பயன்படுத்துவது. தொழுகைப்பாய் இசுலாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது. 87வது கேள்வி. கலாமஸ் ரொடாங் என்பது பிரம்பு. 88வது கேள்வி. நமது தேவைக்காக பிரம்பை தருவிக்கப்படும் இடங்கள் அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. 89வது கேள்வி. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஸ் எனப்பட்டனர்? பாணர். 90வது கேள்வி. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சோடான் பாடினி அணியால் இவ்வாறு இடம்பெற்ற நூல் புறநானூறு. 91வது கேள்வி. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள். 92வது கேள்வி. பெரிய உடுக்கை அழைக்கும் விதம் தவண்டை. சிறிய குடுக்கையை டேஷ் என்பர்? குடுகுடுப்பை. 94வது கேள்வி. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் இவ்வாறு இடம்பெற்ற நூல் சம்பந்தர் தேவாரம். 95வது கேள்வி. பஞ்சமகா சப்தம் இசைக்கப்படும் இசைக்கருவி குடமுழா. 96வது கேள்வி. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழைச்சொல் கேளாதவர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். 97வது கேள்வி. கொன்றை குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். 98வது கேள்வி. கொம்பு காற்றுக்கருவி செய்யப்படும் பொருள் பித்தளை அல்லது வெண்கலத்தால். பணிலம் என்ற சொல்லுக்கு பொருள். 99வது கேள்வி. பணிலம் என்ற சொல்லுக்கு பொருள் சங்கு. 100வது கேள்வி. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோர் எம்பாவாய் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. 101வது கேள்வி. பாண்டில் என்ற சொல்லுக்கு பொருள் சாளரா, ஜால்ரா. 102வது கேள்வி. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் இசைக்கருவி எது? திமிலை. 103வது கேள்வி. சங்கோடு தாரை காலம் தழங்குலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். 104வது கேள்வி. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். 105வது கேள்வி. மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. 106வது கேள்வி. மன்னமை முழவு என்று கூறும் நூல் பொருணராற்று படை. 107வது கேள்வி. கலை உனக்கிழந்த முழவுமருள் பெரும்பழம் என்று கூறும் நூல் புறநானூறு. பொறுத்துக. பேரியாழ் 21 நரம்புகள். மகர யாழ்
19 நரம்புகள். சகோடயாழ் 14 நரம்புகள். வீணை 7 நரம்புகள். மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் இசைக்கருவி பரிவாதினி. 110வது கேள்வி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் என்று கூறும் நூல் நாச்சியார் திருமொழி. 111வது கேள்வி. பாணி என்ற சொல்லுக்கு பொருள் திமிலை. 112வது கேள்வி. தொகாநிலை தொடர் வகைகள் 9. தொகாநிலை தொடர் வகைகள் 9. 113வது கேள்வி. முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம். 114வது கேள்வி. வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் இலக்கியம் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. 115வது கேள்வி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. 116வது கேள்வி. சேரர்களின் கொடி மற்றும் பூ விற்கொடி பனம்பூ. 117வது கேள்வி. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள். 118வது கேள்வி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. 119வது கேள்வி. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவென சேரிதோறும் நூலம் இவடி இடம்பெற்ற நூல் அகம். 119வது கேள்வி. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவென சேரிதோறும் நூலம் இவடி இடம்பெற்ற நூல் அகம். 120வது கேள்வி. மீனோடு நெற்குவை பிசை எம்பின் மனை மறுக்குந்து இவடி இடம்பெற்ற நூல் புறம். தமிழ்நாட்டின் ஹாலந்து எது? 121வது கேள்வி. தமிழ்நாட்டின் ஹாலந்து எது? திண்டுக்கல். 122வது கேள்வி. இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சேலம். 123வது கேள்வி. வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் கரூர். 124வது கேள்வி. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் கிரேக்க அறிஞர் தாலமி. 125வது கேள்வி. ஏழைகளின் ஊட்டி எது? ஏற்காடு. 126வது கேள்வி. மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல். 127வது கேள்வி. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா உள்ள மாவட்டம் திருப்பூர். 128வது கேள்வி. சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல். 129வது கேள்வி. ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் எது? சேலம். காங்கேயம் காளைகளுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் எது? திருப்பூர். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இவ்வடி இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. பொறுத்துக. மரளி காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன. 133வது கேள்வி. செயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. பொறுத்துக. 134 பொறுத்துக. வழிவர் நழுவி ஓடுவர் பிலம் முளை மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர். 135வது கேள்வி. ஊசிகள் குக்கு 3ம் 6ம் வா இந்த பக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் மீரா. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். 136வது கேள்வி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். 137வது கேள்வி. சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? எம்ஜிஆர். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர். 138 கேள்வி. எம்ஜிஆர் பிறந்த இடம் மற்றும் நாள். கண்டி 17/1/1917. எம்ஜிஆரின் பெற்றோர் பெயர். 139வது கேள்வி. எம்ஜிஆரின் பெற்றோர் பெயர் சத்யபாமா கோபாலன். 140வது கேள்வி. எம்ஜிஆர் இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இந்திய மாமணி விருதினை வழங்கிய ஆண்டு 1988. 141வது கேள்வி. மதுரை மாநகரில் எத்தனையாவது உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் நடத்தினார்? 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். 142வது கேள்வி. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு 2017-18. 143வது கேள்வி. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே இப்பாடலை பாடியவர் ஔவையார். ஈக்குஸ்ட்ரியன் தமிழாக்கம் தருக. குதிரையேற்றம். 145வது கேள்வி. 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்திரர்களுள் ஒருவராகவும் கருதப்படுவர் திருமூலர். திருமந்திரம் தமிழ் 3000 எத்தனையாவது திருமுறை? 10ஆம் திருமுறை. 147வது கேள்வி. குன்னங்குடி மஸ்தான் சாகுபியின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். 148வது கேள்வி. எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி
முதலான நூல்களை இயற்றியவர். குன்னங்குடி மஸ்தான் சாஹிப். 149வது கேள்வி. சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். 150வது கேள்வி. அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு 20/5/1845 ஆண்டு. 151வது கேள்வி. அயோத்திதாசர் பிறந்த ஊர் சென்னை. 152வது கேள்வி. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசர் சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கிய ஆண்டு 1907. 154வது கேள்வி. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் பெரியார். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892. 156வது கேள்வி. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன். 157வது கேள்வி. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற சிறுகதைகளை எழுதியவர் புதுமை பித்தன். புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ. விருத்தாசலம். 159வது கேள்வி. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. 160வது கேள்வி. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பப்படுவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. 161வது கேள்வி. திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். 162வது கேள்வி. கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். 163வது கேள்வி. இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா. 164. ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்று கூறியவர் மு. மேத்தா. 164வது கேள்வி. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்று கூறியவர் மு. மேத்தா. மு. மேத்தாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 166வது கேள்வி. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் அம்பேத்கர். 167வது கேள்வி. அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891. 168. அம்பேத்கரின் பெற்றோர் பெயர் ராம்ஜி சக்பால் பீமா பாய். 169வது கேள்வி. அம்பேத்கரின் தந்தை ஆற்றிய பணி ஆசிரியர். பொறுத்துக. 170. பொறுத்துக. அம்பேத்கரின் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்தல் 1904. அம்பேத்கர் பள்ளி படிப்பை முடித்தல் 1907. அம்பேத்கர் இளங்கலை பட்டம் பெறுதல் 1912. அம்பேத்கர் முதுகலை பட்டம் பெறுதல் 1915. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல். 171வது கேள்வி. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அமைப்பை நிறுவிய ஆண்டு 1924. 173வது கேள்வி. பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931. 174வது கேள்வி. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட்ட அம்பேத்கர் தொடங்கிய கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி. 175வது கேள்வி. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை துவங்கிய ஆண்டு 1927. 176வது கேள்வி. அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட ஆண்டு 1956 அக்டோபர் 14. 177. புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் வெளியான ஆண்டு 1957. 178வது கேள்வி. அம்பேத்கர் இறந்த ஆண்டு 1956 டிசம்பர் 6. 179வது கேள்வி. அம்பேத்கர் மறைவுக்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 180. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். 181வது கேள்வி. அம்பேத்கர் பண்டைக்கால இந்திய வணிகம் என்றும் ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு 1915. 182வது கேள்வி. அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்ற ஆண்டு 1920. 183வது கேள்வி. அம்பேத்கரின் ரூபாய் பற்றிய பிரச்சினை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் மற்றும் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்ற ஆண்டு 1923. 184வது கேள்வி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. 185வது கேள்வி. கோமகளின் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற புதினம் அன்னை பூமி. 186வது கேள்வி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம்
கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் எனப்படும். பிறிது மொழிதல் அணி. 187வது கேள்வி. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது டேஷ் எனப்படும். வேற்றுமை அணி. 188வது கேள்வி. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது டேஷ் எனப்படும். இரட்டர மொழிதல் அணி. சிலேடை. சீட்டுக்கவிகளை எழுதியவர் பாரதியார். 190வது கேள்வி. மரபுநிலை திரிதல் செய்யுட்குள் இல்லை. மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். நன்றி, வணக்கம்.